அகிலாண்ட நாயகியே போற்றி. உலகதன் தாயே, உண்மை ஒளிப்பரம் பொருளே, உன்றன் மலரடி வணங்குகின்றேன். மறையன் ஈசன் மற்றும் அகிலா தேவர் போன்ற அவரவர் கருள்வாய். கொல்லூர் குலமகள் திருவே, உன்றன் குரைக்கடல் வணங்குகின்றேன். கதாபிஷேக கொலுவேன் 4ஆம் நாளில் அன்னை மூகாம்பிகை கோவில் வரலாற்றை சிந்திக்க உள்ளோம். கர்நாடகாவின் கொல்லூரில் அமைந்துள்ள மூகாம்பிகை கோயில் இது ஒரு பழங்கால கோயில். இதற்கு நிறைய வரலாறு உண்டு. கேரளா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்து இந்த கோயிலை எளிதாக அடையலாம். இந்த கோயிலுக்கு செல்ல ரயில் அல்லது பேருந்து பயணம் செய்யலாம். மூகாம்பிகை கோயில் மங்களூரிலிருந்து சுமார் 135 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த புகழ்ச்சி பெற்ற கோயில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலை பார்க்க வருகிறார்கள். இந்த குறிப்பிட்ட கோயிலை பற்றி, குறிப்பாக கொல்லூர் மூகாம்பிகை கோயில் வரலாற்றை பற்றி பேச நிறைய விஷயங்கள் உள்ளன. தங்க முலாம் பூசப்பட்ட முகடு மற்றும் செம்பு கூரைகள் இந்த கோயிலின் முக்கிய ஈர்ப்புகளாக உள்ளன. கர்நாடக மாநிலத்தின் குண்டப்பூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயில் மக்களை மிகவும் ஈர்க்கிறது. ஒருபோதும் வறண்டு போகாத சௌபர்ணிகா நதி மூகாம்பிகை கோயிலுக்கு அருகில் உள்ளது. மூகாம்பிகை கோயில் வரலாற்றின்படி பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே கோயில் இது. இந்த கோயிலின் படைப்பு பரசுராமரால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த கோயிலில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். பார்வதி தமிழில் தாய் மூகாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். அங்கு தங்கி இருந்தபோது தவம் செய்து வலிமை பெற்ற கம்சாசுரனை பார்வதி கொன்றதாக வரலாறு கூறுகிறது. வீரபத்திரர், சிவன் மற்றும் கணபதி ஆகியோர் கம்சாசுரனை ஊமையாக்க தேவிக்கு வெற்றிகரமாக உதவினார்கள். இப்படித்தான் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தான். மூகா என்றால் ஊமை என்று பொருள் என்பதால் இந்த பெயர் அவனுக்கு வழங்கப்பட்டது. இறுதியில் பார்வதி தன் சக்கரத்தால் அவனை கொன்றாள். இந்த சம்பவம் சுக்ல அஷ்டமி இரவில் நடந்தது. இதன் பிறகு அம்பாள் கொல்லூர் தேவி மூகாம்பிகை என்று பிரபலமாக அறியப்பட்டார். தேவியின் தெய்வீக சக்தியை கோல மகரிஷி லிங்கத்துடன் வழிபட்டார். நீங்கள் கோயிலுக்கு செல்லும் போது இந்த லிங்கத்தை முக்கிய தெய்வமாக காண முடியும். பக்தர்கள் இதை ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கிறார்கள். துல்லியமாக சொன்னால் தேவி மூகாம்பிகை 4 கரங்களையும் 3 கண்களையும் ஆதரிக்கிறார். அவளுடைய கைகளில் அவள் தெய்வீக சக்கரம் மற்றும் சங்கு வைத்திருக்கிறாள். கொல்லூர் மூகாம்பிகையின் வரலாறு கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முந்தையது. கல்வி மற்றும் ஞானத்தின் தேவி சரஸ்வதி மிகவும் மதிக்கப்படும் ஆன்மீக தலைவரான ஆதிசங்கரிடமிருந்து மிகுந்த வழிபாட்டை பெற்றதாக கூறப்படுகிறது. தேவி சரஸ்வதி அவர் முன் தோன்றி பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டார். ஆதிசங்கரர் தேவியிடம் தனது விருப்பத்தை தெரிவித்து கேரளாவில் தனது இருப்பை அவளுக்கு மரியாதைக்குரிய இடத்தில் வைக்குமாறு கெஞ்சினார். ஆதிசங்கரர் தனது இலக்கை நோக்கி அவளை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தேவி சரஸ்வதி தனது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். வழியில் அவர் ஒரு முறை கூட சந்தேகப்பட்டு தனது இருப்பை உறுதிப்படுத்த திரும்பி பார்க்க முடியாது. இந்த நிலையை அவர் கடைபிடிக்க தவறிய தருணத்தில் தேவி நின்று அந்த நேரத்தில் அவள் இருக்கும் இடத்தில் சரியாக இருப்பாள். இருப்பினும் இந்த நிபந்தனையை சங்கரர் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் கோடாச்சாரி மலைகளில் தங்கள் பயணத்தை தொடங்கினர். சகரர் வழி நடத்தினார். தெய்வத்தின் சத்தம் அவரை தந்திரமாக வைத்திருந்தது. திடீரென்று அவர்கள் பல தூரம் நடந்த பிறகு அந்த சத்தம் மறைந்துவிட்டது. சிறிது நேரம் காத்திருந்த பிறகு சங்கரர் திரும்பி வந்து தன்னை கண்டித்து பார்த்த தெய்வத்தை ஒரு சிறு குறிப்பை எடுத்தார். அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தேவி சரஸ்வதி அந்த தருணத்திலும் இடத்திலும் நின்றார்.
ஆனால் எல்லா நம்பிக்கையும் இழக்காமல் சங்கரர் நிபந்தனையை கடைபிடிக்க தவறியதற்காக மனதார மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து கெஞ்சி கேட்டு தெய்வத்தை தன்னுடன் வருமாறு கெஞ்சினார். இறுதியில் அவரது உறுதியைக் கண்டு தேவி மிகவும் ஈர்க்கப்பட்டு அவருடன் செல்ல ஒப்புக்கொண்டார். அவர் காலையில் கேரளாவில் சோட்டானிக்கரா கோயிலில் இருப்பார். மதியத்திற்குள் கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்குள் திரும்புவார். மூகாம்பிகா கோயிலின் வரலாறு மிகவும் பெரியது. இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. சௌபர்ணிகா நதியின் நீர் புனிதமாக கருதப்படுகிறது மற்றும் பல்வேறு மங்களகரமான சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நதியின் நீர் குறிப்பாக புனிதமாகவும் தூய்மையாகவும் கருதப்படுகிறது. கொல்லூர் மூகாம்பிகா கோயில் என்ற ஒரு சிறிய நதி வரலாறும் உள்ளது. சுபர்ணா என்ற கழுகு தவம் செய்து இறுதியாக முக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. எனவே இப்படித்தான் இந்த நதிக்கு சௌபர்ணிகா என்று பெயர் வந்தது. இந்த இடத்திற்கு வருகை தரும் ஒருவர் நீராடுவது உண்மையிலேயே ஒரு தூய்மையான உணர்வு மற்றும் மிகவும் செழுமைப்படுத்தும். கோயிலுக்குள் செல்வதற்கு முன்பு நீராடுவது அவசியம் என்று கருதப்படுகிறது. கொல்லூர் மூகாம்பிகை கோயில் வரலாறு சுயம்புலிங்கத்தின் முக்கியத்துவத்தால் மேலும் வலுப்பெறுகிறது. பரமேஸ்வரர் தனது கால் விரலால் ஸ்ரீ சக்கரத்தை வரைந்ததாக கருதப்படுகிறது. கோல மகரிஷி இந்த இடத்தில் நீண்ட கால தவத்தில் ஈடுபட்டார். இதுவே தியானத்தின் மூலமாகும். இது உலகின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. ஸ்ரீ சக்கர பிந்து என்பது மிகவும் உறுதியான வடிவத்தை கொண்டுள்ளது. இது உத்பவலிங்கம். இது சாத்தியமான அனைத்து கடவுள்களின் அருகாமையையும் கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால், தேவி இந்த லிங்கத்தின் உதவியுடன் பரிணமித்து பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அறியப்படுகிறது. லிங்கத்தின் இடது பக்கத்தில் அகிலமாகிவிட்ட ஒரு தங்க கோடு உள்ளது. மற்ற யாத்திரை தலங்கள் சிவன், விநாயகர், சுப்பிரமணியர் மற்றும் பிறரின் கோயில்களை கொண்டிருக்கின்றன. மூகாம்பிகை கோயில் மட்டுமே பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். மூகாம்பிகை கோயில் இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான கோயில்களில் ஒன்றாகும். மாநிலம் முழுவதும் உன்றன் மாயையின் பரவல் அன்றோ, ஊனிலும் உயிரிலும் நீ உருவருவாகி நிற்பாய். தேனிலும் இனியாய் யாவும் தேவினின் ஆடல். கொல்லூர் கோணில திருவே உந்தன் குறைகழல் வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம்.